ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பிரசாத்ய கீர்பிஸ்துவதோ முனீந்திரான் பிரசாத்யகீர்பிஸ்துவதோ முனீந்திரான் அனன்யநாதாவத பார்ஷதௌ தௌ அனன்யநாதாவத பார்ஷதௌ தௌ சம்ரம்பயோகேன பவைஸ்திரிபிர்மாம் சம்ரம்பயோகேன பவைஸ்திரிபிர்மாம் உபேதமித்யாத்த கிருபம் ன்யகாதி உபேதமித்யாத கிருபம் ன்யகாதி பிரசாத்ய கீர்பிஸ்துவதோ முனீந்திரான் அனன்யநாதாவத பார்ஷதௌ தௌ பிரசாத்யகீர்பிஸ்துவதோ முனீந்திரான் அனன்யநாதாவத பார்ஷதௌ தௌ சம்ரம்பயோகேன பவைஸ்திரிபிர்மாம் உபேதமித்யாத்த கிருபம் ன்யகாதி சம்ரம்பயோகேன பவைஸ்திரிபிர்மாம் உபேதமித்யாத கிருபம் ன்யகாதி. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஸ்துவதக உங்களை துதிக்கின்ற, முனீந்திரான் அந்த சனகாதி முனிவர்களை, கீர்பிகி நல்ல சொற்களால் இனிமையான வார்த்தைகளால், பிரசாத்திய மகிழ்வித்து, அதக அதற்கு பிறகு, அனன்யநாதவ் உங்களை தவிர வேறு யாரையும் தங்களோட எஜமானரா நாதரா ஏற்காத தௌ பார்ஷதவ் அந்த உங்களோட துவாரபாலகர்கள், உங்களோட தொண்டர்கள், அந்த ஜெய விஜயர்கள் அவகிட்ட என்ன சொன்னார்? திரிபிகி 3 பவைகி பிறவிகளில், சம்ரம்ப யோகேன எதிரி அல்லது பகையாகிய யோகத்தின் மூலம், மாம் உபேதம் என்னை அடைவீர்களாக, இதி என்று ஆத்த கிருபம் மிகுந்த கருணையுடன், ன்யகாதி கூறினீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பிரசாத்ய கீர்பிஸ்துவதோ முனீந்திரான் அனன்யநாதாவத பார்ஷதௌ தௌ சம்ரம்பயோகேன பவைஸ்திரிபிர்மாம் உபேதமித்யாத்த கிருபம் ன்யகாதி. மாளிகை வாயிலுக்கு பகவான் வந்தபோது அந்த முனிவர்கள் பகவானை ஸ்துதி பண்ணுறா. அவர்களை பகவான் ரொம்ப அன்பான சொற்களால், இனிமையான சொற்களால் அமைதிப்படுத்துகிறார். பிறகு இந்த ஜெய விஜயர்கள் இருக்கா இல்லையா, அவர்கள் பக்கம் திரும்புகிறார் பகவான். என்ன சொல்கிறாருன்னா, பூ உலகத்தில் நீங்கள் 3 பிறவிகளை எடுத்து பகையாகிய யோகத்தின் மூலம் என்னை அடைவீர்களாக என்று சொல்கிறார். இந்த இடத்துல பட்டதிரி ரொம்ப அழகாக ஒன்றை சுற்றி காட்டுறார். உங்களை தவிர வேறு தலைவர் இல்லாத, வேறு புகலிடமில்லாத அந்த ஜெய விஜயர்கள், அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி சம்ரம்பம் என்ற யோகத்தின் மூலமாக, அதாவது என்னை பகைவனாகவே கருதி கொண்டு இருக்கின்ற அந்த யோகத்தின் மூலமாக நீங்கள் என்னை அடைவீர்கள் அப்படின்னு பகவான் சொன்னார். இந்த ஜெய விஜயர்கள் என்ன 3 பிறவிகளை பெற்றார்கள்? ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு ஒரு யுகத்தில், ராவணன், கும்பகர்ணன் அடுத்த யுகத்தில், சிசுபாலன், தந்தவக்ரன் என்று 3 யுகங்களில் 3 பிறவிகள் எடுத்தனர். 4வது ஸ்லோகத்திலே ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு எப்படி பகமை பாராட்டினார்கள்னு சொல்லிட்டோம். ராவணன் சீதையை விரும்பி கடத்திண்டு போனாலும் சூர்பனகையில் ஆரம்பித்து சீதை, அங்கதன், ஹனுமான் என்று எல்லாரும் ராமனோட புகழ அவனுக்கு சொல்லி சொல்லி ராமஸ்மரணம் சதா அவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. கும்பகர்ணன் ராமனை தரிசித்து ராமனோட சண்டையிட்டு அவரால் வதைக்கப்பட்டு அப்படியே அவரை பார்த்து கொண்டே உயிரை விட்டான். சிசுபாலன் கிருஷ்ணனை திட்டாத நேரமே இல்லை. 1000வது கடுஞ்சொல்லுக்கு கோபம் கொண்டு கிருஷ்ணர் அவனை வதம் செய்தார்னு சொல்லுவாள். அவனு எப்போதும் கிருஷ்ணனை ஸ்மரித்து கொண்டே இருந்தான். நமக்கு நேச்சுரலாக ஒரு கேள்வி வரும், அப்போது பக்தின்னு ஸ்ரவணம் கீர்த்தனம்னு நவவித பக்தியோ
அஷ்டாங்க யோகத்தாலோ கஷ்டப்பட்டு பகவான் அடைய முயற்சிக்காமல் பகவானோட பகைமை பாராட்டி சீக்கிரமாக பரமபதம் போயிடலாமா அப்படின்னு தோணும். அப்படி பொருள் இல்லை. இந்த 2 பேரும் பகவானோட பார்ஷதர்கள். பகவானால் தூண்டப்பட்டு அந்த பாகவத அபச்சாரம் செய்தார்கள். ஆனால் ஹரிஸ்மரணம் செய்து கொண்டிருந்து அவரை சீக்கிரம் வந்தடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதனால் அவர் மேலே இருந்த அன்பு அவளுக்கு குறைவே இல்லை. அப்பவும் முன்னாலே சொன்னது போல ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு, ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தண்டபக்தன் இவர்களை சம்ஹரித்து தன்னுடைய அவதார காரியங்களை செய்து முடித்து பக்தர்களையெல்லாம் ரட்சிக்க பகவான் இப்படி திருவுள்ளம் கொண்டார் அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் விளக்குகிறார்கள்.